யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு ஒரு ஜோக் நடந்திருக்குது. அது சம்பந்தமா இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். பிஜேபியோட தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன். அவரு நடிகர் சரத்குமார் பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடுறாரு. அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் அன்னைக்கு நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இவங்க என்ன தமிழ்நாட்டு மக்களை எப்படி நினைக்கிறாங்கன்னு பாருங்களேன். பாருங்க, வாழ்த்துறதுக்கு சொல்றாரு. எம்ஜிஆர் வழி அம்சமாகவும் சிவாஜியின் நடிப்பு வாரிசாகவும் சரத்குமார் உள்ளார். எம்ஜிஆரின் வழி அம்சமாகவும் சிவாஜியின் நடிப்பு வாரிசாகவும் சரத்குமார் உள்ளார். அடுத்த ஆண்டு அவரை மிகப்பெரிய இடத்தில் பார்க்க வேண்டும்ங்கிறார். எந்த இடத்துல பார்க்க போறீங்க? நயகரா வீழ்ச்சியில பார்க்க போறீங்களா? இல்ல இமயமலையில போய் உச்சியில போய் நின்று பார்க்க போறீங்களா? எந்த இடத்துல வச்சு நீங்க பார்க்க போறீங்க சரத்குமாரை பிஜேபி மாநில கட்சி இல்லைன்னா பிஜேபியோட தேசிய கட்சியோட பார்வையில நீங்க எந்த இடத்துல அந்த நடிகரை வச்சிருந்தீங்க? நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு, அதாவது அதிகாலை 2 மணிக்கு எந்திரிச்சு தன் மனைவியை எழுப்பி, நான் நம்ம கட்சியை அப்படியே கொண்டு போய் சேர்த்துடலான்னு நினைக்கிறேன், எங்க பிஜேபியில போய் சேர்த்துடலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றன்னு சொல்லவும், இது நல்ல ஐடியாவா இருக்கு, அப்படியே சேர்த்துருங்களேன்னு சொல்லி நைட்டே முடிச்சு கணவனும் மனைவியும் சேர்ந்து கட்சியவே கலைச்சு கொண்டு போய் நைட்டோட நைட்டை எங்க போய் இணைச்சாங்க, யாருக்கிட்ட போய் சேர்த்தாங்க, ஒரு இளவும் தெரியல. அப்படி சொந்த கட்சியை நடத்த முடியாமல் இரவோடு இரவாக கட்சியை கலைத்து ஓடிய நபரை என்ன நீ எம்ஜிஆர் வழி வாரிசுன்னு சொல்ற? நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிவாஜியோட நடிப்பு வாரிசுன்னு என்ன சொல்ற? அப்படி என்ன படம் சிவாஜியோட நடிப்பு வாரிசு? ஏதாவது ஒரு படம்? எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டாமையை சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. அது தாண்டி என்ன ஸ்கிரீன்ல இன்னைக்கு அந்த சீன் போட்டாவே இந்த போட்டாவை எடுத்து பாருங்க. இங்க சிவாஜியோட நடிப்பு வாரிசுன்னு சொல்லுவதற்கு முழு தகுதி இருக்கா? அதாவது நடிப்புங்கிறது அது வேற, வாரிசுங்கன்னு சொல்றது எப்படி? கமலஹாசன் சொல்லலாம், தமிழ்நாட்டு நடிகர் விக்ரம் சொல்லலாம். தன்னை வருத்தி கொண்டு அந்த கேரக்டருக்கு தன்னை சிதைச்சுக்கிடுவாங்க. அப்படி வேணா கூட சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு தகுதி உள்ள ஒரு நபர். அப்படி போய் நீங்க சொன்னா ஆளாளுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு என்னப்பா அது? எம்ஜிஆரை நீங்க ஆயிட முடியுமா? எம்ஜிஆரை போல் தன்னுடைய கடைசி காலம் வரை உச்சகட்டத்தில் நடித்தவர் யார் இருக்கிறா? எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவருக்கு வாரிசு விஜய் வேணா இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் எம்ஜிஆரோட அளவுக்கு ஒப்பிடவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வெற்றியை பெற்று அந்த இடத்துல இருந்தார். அதை நீங்க யாரும் மறந்துட முடியாது, யாரும் அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எம்ஜிஆரை விட வாக்கு சதவீதம் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பேசினாலும் வச்சாலும் அந்த வேரியேஷன் ஆஃப் ஓட்ஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க கனவுல கூட கற்பனை பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவும் மீடியாவும் அன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலையே ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரக்கத்தனமான மிருகத்தனமான ஒரு பலத்தை வைத்துக்கொண்டு எல்லாவிதமான அரசு இயந்திரங்களையும் இயக்க வைத்துக் கொண்டு வெற்றி பெறுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? சொல்லுங்க. அது அப்படியே விஜய் சரத்குமாருக்கு எங்கெங்க வரும்? சரத்குமார்லாம் ஒரு ஆளா? அடுத்து சத்யராஜ் எம்ஜிஆர் வேஷம் போட்டு வருவாப்புல. நான் எம்ஜிஆர்கிட்ட கர்லாக்கட்டையை வாங்கிட்டேன், கர்லாக்கட்டை எனக்கு தான் கொடுத்தாரு, அதனால் நான் எம்ஜிஆர் வாரிசாக என்னையே நான் உணர்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் இறக்கின்ற வரை கூட இருந்தவர் சரத்குமார். யாரு? சத்யராஜ். இன்னைக்கு திமுகவுக்கு போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். ஜென்சி இயக்கத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அநேகமா சத்யராஜ் கூட ஜென்சியா மாறிடுவார். ஏன்னா ஒரு படத்துல சொல்லுவார்ல, படத்துல நடிக்கும் போதே அந்த குழந்தை நட்சத்திரம் யாருன்னு கேட்டு அந்த குழந்தையே நீங்க தான் பாருலையா, அது மாதிரி மயக்கத்தில் இருக்கக்கூடிய மங்குனிகளாக மாறிவிட்டார்கள் இவர்கள். எப்படியா எம்ஜிஆர் ஆக முடியும்? சத்யராஜ் ஆயிட முடியும் எம்ஜிஆர்? எம்ஜிஆரை போல ஒரு வெற்றியை
நீங்கள் திமுகவுக்கு நீங்க கொடுத்துட முடியுமா? கருணாநிதியாலேயே முடியலை, அவர் மகன் ஸ்டாலினாலே முடியல. ஒரே ஓடி போயிட்டாப்ல விஜய் மக்கள் தூக்கி குப்பையில எறிஞ்சிட்டாங்களே. ஆச்சரியம், நம்ப முடியலையே. ஆனால் நம்மை போல் ஒரு அரசியல் இயக்கங்களில் இயங்குகிறவர்கள், கொள்கை சார்ந்து இயங்குகிறவர்கள், ஒரு குறைந்தபட்ச கொள்கை கூட்டணியை வைத்துக் கொண்டு பேசுகிறவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதுதான் நமக்கு தெரியுது. நாங்க ஜென்சியை உருவாக்கிக்கிட்டோம், உண்மையான ஜென்சி நாங்க தான் சொல்லி சத்யராஜ் சொல்றாரு. நீ என்ன எம்ஜிஆரா? சரத்குமார் எம்ஜிஆரா? இது எம்ஜிஆரா? அடுத்து பாருங்க ராமராஜன். ஒரு சினிமால கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டியை உடுத்தி நடித்துட்டாருன்னா, இல்லைன்னா தன் உடன் நடிக்கக்கூடிய கதாநாயகிக்கு கருப்பு வெள்ளை சிவப்பு தாவணி, அந்த காலத்துல தாவணி, எங்க காலங்கள்ல பாவாடை சட்டை தாவணி தான். சுடிதாருங்கிறது எங்க இருக்குன்னா ஹை அப்பர் கிளாஸ் இருக்கும். அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க, சென்னையில மேல்தட்டு மக்களுக்கு போடுறதுதான் இருக்கும். அப்போ தன்னோட கதாநாயகிகள் கருப்பு வெள்ளை சிவப்புல வந்துட்டா எம்ஜிஆர். நானும் எம்ஜிஆர் சொல்லி ராமராஜன் கொஞ்ச நாள் அழிஞ்சார். அந்த பாவத்தை எங்கிட்டு போய் சொல்றதுன்னே தெரியல. அவர் இன்னைக்கு வரைக்கும் தனியாக இருந்து எம்ஜிஆரோட ரசிகராகவே அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எம்ஜிஆர், நீங்க சிவாஜிக்கு நடிப்பு வாரிசு, எம்ஜிஆருக்கு வழி அம்சமா நீங்க இந்த எம்ஜிஆரோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட யாருன்னு சொல்லலைங்க. கர்மாந்திரம் பிடிச்ச இவனுக்கு இம்சை தாங்க முடியல. அடுத்து இன்னொருத்தர் வாராம பாருங்களேன் தூக்கிக்கிட்டு. நம்ம இதை சொல்லலாம். பாக்கியராஜ் அவர்களை எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிவித்தார். எம்ஜிஆர் மருத்துவமனையிலே தனக்கு சிகிச்சைக்காக படுத்திருக்கிற பொழுது, புரூக்லின்ல இருக்கிற பொழுது, தான் மட்டும் தன் உதவியாளர் அழைத்துக் கொண்டு தனியாக சென்று எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு, ஜானகி அம்மாள் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு, அதுக்கு இடையில சில கட்ட முயற்சிகளுக்கு பிறகு, அதெல்லாம் ஏன்னா உள்ள அனுமதிக்கல அவர், திருப்பி எந்த விமானத்தில் சென்றாரோ அதே விமானத்துல திருப்பி சென்னைக்கு வர்றார். அப்ப அந்த விமானி உள்ள இருக்கிறவன் சொல்றான், நீங்க ஏற்கனவே வரும்போது ஃபிளைட்ல வந்தீங்கல்ல, இப்போ உடனே கிளம்பிட்டீங்களே, என்ன விஷயம்னு கேட்கிறான். ஏன்னா இங்க தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப கேட்ட, இல்ல நான் போறேன் ஊருக்கு போறேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்க அமெரிக்கா வந்தீங்க? எல்லாம் அமெரிக்கா வந்தா குறைஞ்ச 3 மாசம் 6 மாசம் இருந்துட்டு போவாங்களே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு நீங்க உடனடியா அப்படியே ஒரே நாள்ல திரும்புறீங்களே, அப்படி என்ன விஷயம்னு கேட்கும்போது அவருக்கு தெரியுது, எம்ஜிஆர் கூட மருத்துவமனை சிகிச்சைக்காக அவர் நிலையை கண்டுகொள்வதற்காக பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்வது என்று கருத்து கேட்டு சொல்றதுக்காக போயிருக்காரு. அதிலே விவாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எம்ஜிஆர் தன்னை சந்திக்க வந்தவரை தனியாக ஒரே நாளில் திரும்பி சென்று தான் இல்லாத பொழுது கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த நினைத்த மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அதுக்காக பாக்கியராஜுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்தார். கலையுலக வாரிசு என்று அறிவித்தார். சரத்குமார், நீ சொல்லலாமா? நீ சொல்லலாமா பேசுறது? சிவாஜியோட நடிப்பு அரக்கன், நீங்க எப்படி இல்லை நடுக்க அரக்கன்லாம் வருவீங்க? சரி, ரைட்டு. அடுத்து விஜயகாந்த் வர்றாரு. விஜயகாந்த் என்ன செய்யறாருன்னா, எம்ஜிஆரோட ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு நேரம் அவர் கூட இருந்து எல்லா பயணங்கள்லயும் கூட போனது மாதிரி அவர் மறைந்ததற்கு பிறகு போய் ஜானகி அம்மாள் அவர்கிட்ட பேசி எம்ஜிஆரோட நினைவில்லத்துல இருந்த எம்ஜிஆர் பயணித்த வண்டியை வாங்கிக்கிட்டு அந்த வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் எம்ஜிஆர்ன்ட்டு வந்துட்டான். இன்னைக்கு அந்த வண்டியோட கெதி எங்க இருக்கு? எம்ஜிஆர் வண்டியில ஏறிட்டா இவங்க எம்ஜிஆராகவே மாறி, எம்ஜிஆர் வண்டியை விலைக்கு வாங்கிட்டா இவங்க எம்ஜிஆராகவே மாறி, 2011 தேர்தலில் நடந்த கூத்துக்களிலும் 2011 2006 to 2011 நடந்த தேர்தலில் அந்த இடைப்பட்ட காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அட்டூழியம், அட்டகாசம், நில அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு, 2009 நடந்த இனப்படுகொலைகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸோட மேல் ஆதிக்கம், வெறுப்பு எல்லாம் சேர்ந்து 2011 எதிர்கட்சி தலைவராக வெறும் எம்ஜிஆர் மாறினாரு. எம்ஜிஆர் இவங்க தொப்பியை போட்டுக்கிட்டு கூட ஒரு 2 படத்துல போஸ்ட் கொடுத்துட்டா கர்மாந்திரம் முடிச்ச பையங்க. அதனால எந்த காலத்திலையும் விஜயகாந்த் என்கின்ற ஒரு நடிகன் தான் சொல்லணும், ஒரு நடிகனை எம்ஜிஆரை போல ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு நடிச்சுட்டு போவாங்க. தான் சார்ந்த சினிமா துறைக்கு சோறு போட்டாங்க. எங்க சோறு போட்டுன்னா வள்ளலாறு மடத்துலயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய நிலவெல்லாம் என்ன சொல்றது நம்ம? அதுக்கெல்லாம் காரணம் வேற, விட்டுருங்க. அந்த சைட்ல உள்ள போட்டுருவோம். நீ வேற எம்ஜிஆரா மாறிட முடியுமா? சரத்குமார் சொல்றா யாரு இப்ப
இப்ப இந்த கொண்டு போய் 2026 தேர்தலில் இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல விஜயகாந்த் இறந்த பிறகு புதகுழியில அவர் வச்ச பிறகு அதை ஒரு கோயில் ஆலயமாக அவர்கள் கட்டமைச்சு ஒரு ஒரு புழுக்க வேலையை பார்த்துக்கிட்டு அவருடைய வீட்டம்மா பிரேமலதாவை கூட்டிட்டு வந்து என்னமோ ஓட்டு வங்கி இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டி பெரிய அளவுல பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற கூட்டணி குழப்பத்தையே ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே கருணாநிதி மகேஷ் ஸ்டாலின். இவங்க ஒரு ஞானி மாதிரி, அவங்க வந்துட்டா இவங்க எல்லாம் மாறிடும் ஒரு நினப்பு மாதிரி. உங்களுடைய வேஷம் கலைந்ததுனால்தான் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி, திமுக, விடுதலை சிறுத்தைகள், IMUL, இன்னபிற அமைப்புகள் பூடு துப்பிட்டு விளைவிட்டாங்க திமுக வச்சு. காங்கிரஸ் இவனுங்க நடிகர்களை தூக்கிக்கிட்டு அலையிறது இன்னைக்கு சொல்றாங்க. விஜயை சொல்றாங்க, விஜயை வச்சுதான் இவங்களை வந்து சொல்றாங்க. நீங்க எல்லாம் வச்சு நீங்க நடிகரா வச்சு நீங்க வந்து ஓட்டு போட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே எல்லாருமே நடிகர்கள் தான். அரசியல்லே நடிகர், வெளியிலேயும் நடிகர், குடும்பத்துக்குள்ளே எப்படியோ நமக்கு தெரியாது. அதனால எம்ஜிஆர் பிறகு இன்னொரு எம்ஜிஆராக சொல்லுவதற்கு தகுதி பெற்ற ஒரு நபராக யாரை சொல்லலாம் என்று சொன்னால் நடிகர் விஜயை சொல்லலாம். அவ்வளவுதான். இவங்கெல்லாம் சும்மா பேசுறத கண்டா நமக்கு வெறுப்பாகவும் இருக்கு, நமக்கு நகைச்சுவையாகவும் இருக்கு. இதை வந்து ஒரு சீரியஸான செய்தியாக இல்லாவிட்டால் கூட இந்த எம்ஜிஆர் என்கின்ற பிம்பத்தை இவர்கள் பயன்படுத்துவதனால் நாமும் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். ஏனெனில் இவர்கள் அரசியலுக்குள் நுழைந்து நம் வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய அரசியலில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்பதனால் முகத்திரையை கிழிக்க வேண்டியது என்பதனால் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.